டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் குரூப் 4 எழுதிட்டு வந்து ஒரு பேடான மைண்ட் செட்டில் இருப்பீங்க, தெரியும். நானுமே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கேன். ஆனால் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகணும். அப்படி இல்லைனா நம்ம பின்தங்கிடுவோம். நம்ம என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம அடுத்த விஷயத்த, நமக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்ணலான்னா நம்ம அது காரணமாக காட்டி நம்ம அங்கேயே உட்காந்த மாதிரி தான் ஆகிடும். அதனால் இது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆல்டர்னேட்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அதுவுமே நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது, நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா குரூப் 4ல் இந்த சிலபஸில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு போட்டுருக்காங்களே, அது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னு வச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுது. நீ எக்ஸாம் எப்படி வேணாலும் வச்சுட்டு போ, ஆனால் அதில் எழுதியிருக்கிறத எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுங்கிறத எடுத்துரு. அதே மாதிரி சிலபஸ் நீ கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. இதில் கீழே அந்த கோட்டத்தில் போட்டிருந்தான், யூனிட் 7ல் 10th புக்கிலேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கிலேருந்து தான் கேட்போம் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. அதே மாதிரி நீங்கள் அந்த ஐஎன்எம் கொஷின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ரவீந்திரநாத் தாகூர் செற்பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நைட்வுட் பாட்டான்னு போட்டிருக்கு. அப்போ தமிழ் மீடியம் படிக்கிறவன் அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியாத மாதிரியும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரியும் அதில் இருந்துச்சு. ஸ்கூல் புக்கில் நைட்வுட் மட்டும்தான் இருக்குது. அப்போ நைட்வுட்னா தமிழில் படிக்கிறவனும் இங்கிலீஷில் படிக்கிறவனும் படிச்சிருப்பான். ஆனால் இந்த இடத்துல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற ஆன்சர் தான் ஃபைனலானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எக்ஸாம் வச்சுட்டு இங்கிலீஷில் இருக்கிறது தான் ஃபைனல்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதுதான் என் மனசில் உள்ளது. அவன் என்ன பண்ணாலும் பண்ணட்டும், இந்த 3 விஷயத்தை மட்டும் அவன் கரெக்டாக அதை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2 வீடியோ இருக்குல்ல, ஒன்று டேஃபோடது, இந்த ஆகாஷ் சாரோடது, இன்னொன்று நியோ டிஎன்பிசியோடது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது நியோ டிஎன்பிசியோடது தான். அவர் இந்த மாதிரி மெயில் அனுப்புங்க, மெயில் அனுப்புனாலும் அது அட்மினிஸ்ட்ரேஷன் டீமுக்கு தான் போகும், சிஎம்க்கும் ஒரு மெயில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மெயில் அனுப்ப சொல்லி ஒரு 3 மெயில் ஐடிக்கு வந்துருந்துச்சு. நான் அது 2 மட்டும் அனுப்புனேன். ஒன்று சிஎம் செல்லுக்கும், இன்னொன்று டிஎன்பிஎஸ்சிக்கும் அனுப்பிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபார்வர்டு மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க. அப்படி என்ன அனுப்புறதுன்னு தெரிலனா அந்த நியோ டிஎன்பிஎஸ்சி வீடியோவில் அவர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தார் என்ன அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் அதையே கூட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இமெயில் ஐடியில் போட்டு அப்படியே அனுப்பிடுங்க. அது ஒரு லீஸ்ட் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு நம்மளால் பண்ண முடிஞ்ச கடைசி ஒரு சின்னோண்டு விஷயம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது நீங்கள் பண்ணலன்னா ஓகே. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது மாறணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மெயிலில் எடுத்து நீங்கள் போட்டு அனுப்பிடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆகாஷமூர்த்தி சார் ஏதோ 1,00,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறதா சொன்னார். நீங்கள் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கையெழுத்து போட்டு அனுப்புறதுல அவர் எப்போ கேட்குறாரு, என்ன எப்படி கேட்குறாருன்னு ஒன்றும் தெரில. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புவோம் அப்படின்னு. அதுலேயும் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. நம்ம அந்த அகாடமிக்கிட்ட நமக்கு மனஸ்தாபங்கள் நிறைய இருக்கலாம். டெஸ்ட் பேட்சுக்கு நிறைய காசு வாங்குறாங்க, அந்த மாதிரி எனக்கும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே ஒரு பெரிய அளவில் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணும்போது இதை பார்க்காம அந்த நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் அது இருந்துட்டு போகுது, அது நம்ம தனியாக இது பண்ணிப்போம். ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் அந்த கையெழுத்து போகிறதுல அவர் சொன்னதில் நான் உடன்படுறேன். அவர் சொன்ன விஷயங்களும் கரெக்டாக இருந்துச்சு. அவருமே அட்ரஸ் பண்ணியிருந்தார், நாங்கள் அதிகமாக ஃபீஸ் வாங்குகிறோம், அதுக்கு இந்த காரணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த கையெழுத்து போகிறதுக்கு மட்டும் இந்த பண்ணிங்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் அந்த மெயில் அனுப்புங்க. ஃபஸ்ட்டு விஷயமா அந்த மெயில் அனுப்புங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஏதாவது போராட்டம் அந்த மாதிரி நம்ம போனோம்னா நம்ம மேலே போலீஸ் கேஸ் ஆகி நம்மளை அடுத்து எக்ஸாம் எழுத விடாம மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அடுத்து என்ன ப்ரிப்ரேஷன், அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேலைக்கு போகணும், ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி வேலைக்கு போயிட்டு படிக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு கனவு இருக்குது, ஆனாலுமே ஃபேமிலி சுச்சுவேஷனும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வேலையை பாருங்கள்.
அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. நானுமே இந்த முடிவை எடுத்திருக்கேன். ஆனால் வந்து அந்த அது நம்ம அதுக்கு போகும்போது நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி வந்து வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போங்க. வேலை கிடைக்கிறதே கஷ்டம்தான், புரியுது. சரி, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி விடுறாங்க. நான் என்னோடய டிஸ்ட்ரிக்டோட அந்த பேஜில் போய் பார்த்தேன், அதில் எதுவுமே வரல. ஆனால் வந்து ஒரு யூடியூப் சேனலில் அடிக்கடி போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உள்ளதில் வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து தாலுக்கா ஆஃபீஸில் விசாரித்து பாருங்கள். அங்கே நேர்மையாக நடந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கலந்துக்கோங்க. நம்ம இல்லைனா 8 லட்சம் கொடுத்து வாங்குகிற அளவுக்குலாம் அந்த போஸ்டிங் ஒர்த்தும் கிடையாது. நம்மள்ட்ட அந்தளவுக்கு காசும் கிடையாது. ஒருவேளை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போஸ்டிங்லலாம் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேர்மையாக உங்கள் ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து டிஎன்பிசியில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள், கையெழுத்து போகிற விஷயங்கள், மெயின் அனுப்புறது, அப்புறம் போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலுமே வந்து நீங்கள் குரல் கொடுக்குறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து நீங்கள் படிக்கிறத விட்டுறாதீங்க. ஏன்னா குரல் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அது சரியான எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை பெருசாகி கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க. அப்போ சரி பண்ணும்போது நம்ம எக்ஸாமுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து நான் அடுத்து குரூப் 2 தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணதில்லை. நான் இப்போ தான் கரஸில் டிகிரி பண்ணேன். அதனால் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது குரூப் 2வில் வந்து குரூப் 2 சம்மந்தமாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். புரியுது, மனநிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம அதை கடந்து வர சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த குரூப் 2 ப்ரிப்ரேஷனாக இல்லை ஜாப் போயிட்டு படிக்கிறதா இல்லை வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் டைப் பண்ணதா, அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி நான் உங்கள்கிட்ட அழுத்தி கேட்கறது ஒன்று தான். அது வந்து நீங்கள் இந்த மெயிலை மட்டுமாவது அனுப்பிடுங்க. அது வந்து குறைஞ்சபட்சமாக நம்ம பண்ணுறது தான் இருக்கும். ஏன் என்னால் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனை விட முடியலன்னா வந்து அது ஒரு கில்ட் மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறது, நம்ம இதை விட்டுட்டு போயிட்டோம், நம்ம வந்து இதை பண்ண முடியாமல் நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட்டு அந்த மாதிரி வந்துடுது. அதனாலேயே நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் அதை விட்டுட்டு இருக்க முடியல. சரி, என்னடா அது நம்ம அவ்வளோ தூரம் படித்து பக்கத்தில் வந்து நம்ம திரும்பி வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. இப்போயும் எனக்கு அது அந்த தாட் தான் இருக்குது. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி, இன்னும் ஒரே ஒரு ட்ரை, அடுத்த குரூப் 4 வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில. அடுத்த குரூப் 4ல் அடுத்த இதில் எனக்கு கண்டிப்பாக வேலை வாங்கிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டால் இது ஒரு வழி பாதைங்கிற மாதிரி திரும்பி போகிறதுக்கு வழியே இல்லை. மனசும் ஏற்றுக்க மாட்டுது நம்ம திரும்பி போகிறதுக்கும். அதுதான் உண்மை. சரி, ஓகே. உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்டும் ஓரளவுக்கு இப்போ செட்டில் ஆகிருக்கும். ஏன்னா ரெண்டாவது நாள் ஆக போகுது. நீங்கள் தெளிவாக யோசித்து ஒரு முடிவு எடுத்து அடுத்து படிக்கணுமா இல்லை வேலைக்கு போய்ட்டே படிக்கணுமா என்ன பண்ணணுங்கிறத யோசித்து முடிவு பண்ணுங்கள். அடுத்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதை இந்த எக்ஸாம் மனசில் வச்சுக்கிட்டு இதில் எப்படி கேட்டாங்க அதே மாதிரி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.